ஒரு ஊர்ல ராஜா என்ற ஒரு பையன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு அப்பாவும் தாத்தாவும் மட்டும்தான். அவனோட அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிடுச்சால, அவனோட வீட்டுல பெண்களே இல்லை. வீட்டு வேலைகளை அவனும் அவனோட அப்பாவும் சேர்ந்து செய்வாங்க. அவனோட தாத்தாவுக்கு ரொம்ப வயசாகிட்டதால அவரால வேலை செய்ய முடியல. ராஜாவோட அப்பா அவரோட அப்பாவை திட்டிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் அந்த தாத்தா தன்னோட இரும்பு தட்டை கீழே போட்டுட்டாரு. அந்த தட்டு கீழே விழுந்து ரொம்ப பெரிய சத்தத்தை எழுப்புச்சு. உடனே ராஜாவோட அப்பா அவர் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சாரு. இத பார்த்த ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. தன்னோட தாத்தா செஞ்ச இந்த தவற அப்பா மன்னிக்காம இப்படி திட்டுறத அவனால தாங்கிக்க முடியல. வீட்டுக்கு வெளியே வந்த அவன் ஒரு மரத்துண்டை எடுத்து தட்டு செய்ய ஆரம்பிச்சான். வெளியே வந்த அவனோட அப்பா ராஜாவை பார்த்து என்ன செய்யறன்னு கேட்டாரு. அதுக்கு ராஜா, பிற்காலத்துல உங்களுக்கும் வயசாகும். அப்ப நீங்க இரும்பு தட்டை கீழே போட்டீங்கன்னா அது ரொம்ப சத்தத்தை ஏற்படுத்தும். அப்ப எனக்கு உங்க மேல வெறுப்பு வரலாம். அதனால இப்பவே உங்களுக்கு மரத்தட்டு செஞ்சு வச்சிடுறேன்னு சொன்னான். அவனோட வாதத்தை கேட்ட அந்த அப்பா தான் செய்த தவற புரிஞ்சுக்கிட்டாரு. எப்படியும் ஒரு நாள் தனக்கும் வயசாகும். அப்பதான் தன்னோட அப்பாவை நடத்துற மாதிரி தன்னையும் தன் பையன் நடத்தினா என்னவாகும் என்று அவருக்கு யோசனை வந்துச்சு. இனிமே தன்னோட தந்தைய மரியாதையை குறைவா நடத்த மாட்டேனி வாக்குறுதியும் கொடுத்தாரு. நீதி, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய்.